ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யார் நிற்கிறாங்கன்னு பாருங்கள். என்னடா ரொம்ப நாள் வீடியோ போடாமல் திடீர்னு வீடியோ போட வந்திருக்காங்க தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, சில காரணங்களால போட முடியல. நாங்கள் எங்கே நிற்கிறோன்னா எங்கள் கோயம்புத்தூரோட கடலில் நிற்கிறோம். இல்லை பாருங்கள், கடல் அலையன எப்படி இருக்குங்க. க்ரீன் கலர் கடல் பார்த்துருக்கீங்களா? இங்கே பார்த்துக்கோங்க, இதுதான் எங்கள் கடல், கோயம்புத்தூர் கடல். இல்லை, போயிட்டு பாதியில் திரும்பி வந்துட்டார். ஸோ சரி, அப்படியே கொஞ்சம் வெளியே போகலாமேன்னு வந்தோம். இங்கே பார்த்தோம், தண்ணி நல்லா போயிட்டு இருந்துச்சு. திறந்து விட்ருப்பாங்க போல இருக்குது. இது ஆக்சுவலி ஒரு குளந்தாங்க. தண்ணி நிறையா சேரும்போது மதகு வச்சு திறந்து விடுவாங்க. அங்கே இருக்கு பாருங்கள், ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இது அந்த பக்கம் சின்ன ஒரு குளம் இருக்குது, அதுக்கு போயிட்டு அங்கே பெரிய ஒரு குளத்துக்கு போகும். என்னடா ரொம்ப நாளாக வீடியோவே போட மாட்டேங்கிறீங்களேன்னு நிறையா பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. சில ஃபேமிலி இஷ்யூஸ்னால நம்மளால் வீடியோஸ் போட முடியல. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. வரும் வீடியோஸ், இன்னைக்கு கொஞ்சம் வரும். அது இல்லாமல் பாப்பாங்களுக்கு ஸ்டடீஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னடா ஃபேஸே காட்ட மாட்டேங்கிறீங்க, இந்த கோயம்புத்தூர் கடலையே காமிச்சிட்ருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? சவுண்ட் அவ்வளோ கிளாரிட்டியாக கேட்குமான்னு தெரியல. எல்லாம் எப்படி இருக்கீங்க பந்தங்களே? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டுறேன். அதே போல் நாங்களும் நல்லா இருக்கணும், நீங்களும் இறைவனை வேண்டுங்க. நீங்கள் நம்மளை அப்படி தான் நினைப்பீங்க, வேண்டுவீங்க, எனக்கு தெரியும். அந்த அக்கறை இருக்கிறதுனால தானே நாங்கள் வீடியோ போடலன்னது என்னாச்சுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. சூப்பர். இவர் ஒரு ஹெட்ஃபோனை வாங்கிட்டு இவர் போடுற அலப்பறை இருக்கு பாருங்க. உண்மையாலுமே ஹெட்ஃபோன் போட்டுக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஹெட்ஃபோன் போட்டிருக்கவங்களுக்கு இல்லை, ஹெட்ஃபோன் போட்டிருக்கவங்க கூட இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் என்ன தெரியுங்களா? என்ன வேணாலும் திட்டலாம், ஓடாடே மடையாங்கிற மாதிரி என்ன வேணாலும் திட்டலாம் சொல்லிட்டு. ஆனால் என்ன தெரியுமா, அவங்க பார்க்கும்போது சிரிச்சுட்டே திட்டணும். என் மன்னவர் பாருங்க, அப்படியே ஸ்டைலாக நிற்கிறாரு, 6 பேக் மன்னவர். பயம் உள்ள கல்யாணம் ஆனப்போ எப்படி இருந்ததோ அப்படியே இன்னும் இருக்குங்க. என்ன சொல்லுங்க, நாளே அடையாளம் தெரில, நான் தானான்னு எனக்கே டவுட்டு, அந்தளவுக்கு மாறிட்டேன். ஆனால் இந்த பயவில் மட்டும் அப்படியே இருக்குது, எப்படின்னு தான் தெரியல. நல்ல உச்சி வெயில் பயங்கரமாக அப்படியே தெரியுதுங்களா, தண்ணியில் எப்படி மின்னுதுன்னு. கோயம்புத்தூர் சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து நின்று பாருங்கள், நல்லாயிருக்கும். ஈவினிங் டைம்லாம் வந்தோன்னா காற்றுக்கு செமையாக இருக்கும். இந்த கேட்டை தான் அப்பப்போ பூட்டி வச்சிடுறாங்க, என்னன்னு தெரியல, எதனாலன்னு தெரியல. மேபி அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் ஆள் அரவமே இல்லாமல் கிடந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சேஃப்டி போட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் உங்கள் ஊர்லலாம் மழையா? சென்னையெல்லாம் சரியான மழையா? கோயம்புத்தூரில் 3 நாளைக்கு மழை இருக்குன்னாங்க. ஆனால் இங்கே மழை வர்றதுக்கு உண்டான ஒரு அறிகுறியுமே காணோம். மழை வருதா இங்கே? என்னங்க பார்த்தீங்களா, இப்படி தான். இப்போ நம்ம கூப்பிட்டதே கேட்கலையாம்மா, நம்ம திட்டினா மட்டும் தெரியுங்களா? அதனால் என்ன வேணுமோ மனசார ஆசைப்பட்ட மாதிரி ஹெட்ஃபோன் போட்டிருக்கவங்க கூட இருக்கிறவங்க திட்டிக்கலாம். ஆனால் என்னென்னா திட்டும்போது சிரிச்சுட்டே திட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு டவுட்டு வராது. இது வருங்க ஒரு வாட்ச் டவர் மாதிரி. ஆக்சுவலி இது எதுக்குங்க கட்டுறாங்க எனக்கே தெரியல. இன்னைக்கு கேஷுவலாக வந்தாங்க, உங்ககிட்டலாம் நிறைய பேசணுன்னு இருக்குது, லைவ் வரணும், லைவ் வர டைம் இல்லை. இந்த டிசம்பரில் கண்டிப்பாக லைவ் வரணும், வந்து உங்களெல்லாம் பார்க்கணும், பேசணும். நீங்கள் எங்களை பார்த்துருவீங்க, நாங்கள் உங்களை பார்க்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக உங்களோட பேசணும். நேற்று என்னோடய ஹஸ்பண்ட் கூட கேட்டார், ஏன் வீடியோஸே முன்ன மாதிரி போட மாட்டேங்கிறீங்க, போடுங்கன்னு. கண்டிப்பாக வீடியோஸ் போடுவோம் சீக்கிரத்தில். ஏன்னா எப்படி பாசத்தினால தானே இந்த தண்ணி பச்சை கலராக இருக்குது. அதுக்கு கூட எவ்வளோ பாசம்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், சில மீன்கள் கூட செத்து கிடக்குது, பாவம். அலை கடலைன்னா திரண்டு வாரிங்கிற மாதிரி 2 பேர் அங்கே மீன் பிடிச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, காமிக்கிற முடிஞ்ச அளவு பாருங்கள். அங்கே பாருங்கள், கருப்பு புள்ளியா கை கால் அசைச்சிட்டு தெரியுதுங்களா, மீன் பிடிச்சிட்ருக்காங்க 2 பேர். ஓகேங்க,
நான் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் பந்தங்களே.